திமுக அரசாங்கம் செய்த மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னாக்கா, குளுன்னு இருந்த கொங்கு மண்டலத்தை, கோவையை 2 டிகிரி அதிகமாக வெயில வந்து ஏற்றிட்டாங்க. உயிர் கொடுக்குற ஒரு இடத்துல சூரியன் இருக்கும், உயிரை பறிக்கிற இடத்துல பாசிச பாஜக இருக்கு. அதனால இந்த வார்த்தையை பிஜேபி காரங்களால மட்டும்தான். தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநரா இருக்கு, தூத்துக்குடியில தோத்து போய் ஆளுநரானது. ஆளே கிடைக்கலையா தென்சென்னையில, அவன் கட்சியில நிர்வாகியே கிடைக்கலையா? ஆளுநர் ராஜினாமா பண்ணிட்டு தான் இவங்க அங்கேருந்து இங்க வந்து தமிழ்நாட்டில் தேர்தலில் நிற்க போறாங்க. எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்? 2% ஓட்டு இருக்கு பிஜேபிக்கு. இன்னைக்கு மூளை முடுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி பறக்குது சார். அதெல்லாம் அண்ணாமலை கொடியாச்சு பறக்குது. பாஜகவுடைய கொடி மனசாட்சியை வித்துட்டு நம்ம 2 பேரும் நான் மனசாட்சி விக்கல, உண்மையாகவே பாஜக கொடி பாஜக கொடி இருக்குது சார். கொடிய தமிழ்நாட்டுல எங்க நடுற அளவுக்கு உனக்கு இடம் இருக்கு சொல்லு. இல்ல எவன் அந்த வீட்டுக்கு முன்னால விட்டான்? வீட்டுக்கு முன்னால ஒரு கொடி நட்டு தூக்குறியா இல்லையா? ஜேசிபி வச்சு இடி பண்ணாலும் இடிச்சு தூக்கி எறிஞ்சாங்க. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லெனின்துரைராஜ். இன்னைக்கு நம்மோடு நிகழ்கால அரசியல் சொல்லை பற்றி விவாதிப்பதற்காக திமுகவினுடைய பேச்சாளர் அன்புத்தோழர் சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள் இருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் சொல்கிறாரு, திமுக அரசாங்கம் செய்த மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னாக்கா, குளுன்னு இருந்த கொங்கு மண்டலத்தை, கோயம்புத்தூரை, கோவையை 2 டிகிரி அதிகமாக வெயில வந்து ஏற்றிட்டாங்க. இதுதான் பெரிய இது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் திமுகவுக்கும் உஷ்ணம் வந்து ஏறுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரில. ஒரு ஐபிஎஸ்னுடைய அதிகாரி இப்படி பேசுகிறாரு, திமுக காரங்களாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்களே, அந்த ஆளுக்கு ஒரு புத்திமதியை சொல்லி, இதே எங்கள் தம்பிங்க வா கொஞ்சம் அறிவுபூர்வமாக பேசு அப்படின்ட்டு ஏன் புத்திமதி சொல்ல மாட்டேங்க, மாறாக திட்டிக்கிட்டே இருக்கீங்களே? அவர் அறிவுபூர்வமாக தான் பேசியிருக்காரு சார். என்ன இப்படி சொல்றீங்க? ஆமாம் சார், சூரியனை உடச்சி பார்த்தா அப்படி தான் இருக்கும், உடம்பு எரியும். ஏன்னா இது உலகத்தில் சூரியன் வெளிச்சம் இல்லாமல் உருவம் பயிர் தாவரங்கள் கூட விளையாது. எல்லாருக்கும் மனுஷன் வெளியிலே உயிர் கொடுக்குற ஒரு இடத்துல சூரியன் இருக்கும். உயிரை பறிக்கிற இடத்துல இன்னைக்கு பாசிச பாஜக இருக்கு. அதனால இந்த வார்த்தையை பிஜேபி காரங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த சூரியன் தமிழ்நாட்டுக்குள்ள மோடி வந்தாலும், அமித்ஷா வந்தாலும், அண்ணாமலை வந்தாலும், எவன் வந்தாலும் சூரியனை பார்த்து எரியுதுறான்னா நான் சொல்றேன், உரசாதீங்கடான்றேன். உரசுனா எரிஞ்சு சாவீங்கடாங்க. என்ன காரணம்? கொள்கை ரீதியான சித்தாந்தத்தில் அந்த ஆள் பேசுகிறான். அந்த ஆள் அறிவோடு தான் பேசுகிறான். இங்கே சூரியன் இங்கே எல்லாரையும் விழிப்புணர்வோடு வச்சுருக்கு. நம்மளால் நினைக்கிறத இங்கே கால் ஊன முடியல, நினைக்கிறத சாதிக்க முடியல, காவி கொடியை பறக்க விட முடியவில்லை, சூரியன் சுட்டு எரித்து சாம்பலாக்குகிறதுங்க அந்த ஆள். நான் திரும்பியும் சொல்கிறேன், சூரியன் அப்படி தான் இருக்கும். முடிஞ்சால் தெம்பு இருந்தால் உன் கோமண கொடி காவி கொடியை தமிழ்நாட்டில் பறக்க விட்டு காட்டு, தானாக பற்றி எரியுங்கிறேன். இவ்வளோ தான் என்னோட அறிவுபூர்வமான பதில். நான் அதில் வேறு ஒன்றுமே கிடையாது. நான் அந்த ஆள் வேறு எந்த சித்தாந்தத்தையும் பேசலை. சித்தாந்த ரீதியாக அவர் இந்த வார்த்தையை சொல்கிறாராம். ஆட்சிக்கு வந்து சூரியன் இங்கே சுட்டு எரிக்குதுன்னா காரணம் திமுக ஆட்சி தான்னா, சூரியன் மேலே இருக்க சூரியன் நேராக எங்களுக்கு ஓட்டு போட்டுருச்சாமா? இல்லை நாங்கள் தான் சூரியனை இங்கே வந்து சீஃப் மினிஸ்டர் உட்கார வச்சு. நீங்கள் தானே சூரியன் வச்சுருக்கீங்க. அதில் தானே அந்த கொள்கை சித்தாந்தத்தில் தான் அவர் பேசினாருன்னா நான் சொன்ன பதில் தான் கரெக்டான பதில். தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி அவர்கள் 6 முறை வந்துட்டார். அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, பிரதமர் நரேந்திர மோடி வர்றதுக்கான காரணம் 2026 தமிழ்நாடை பாஜக கைப்பற்றுறது தான். முதல் வேலை 2024 லோக்சபா தேர்தலில் 400 சீட்டை நாங்கள் பிடிக்கிறோம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு இருக்குது, தமிழ்நாடு எங்களுடைய கையில் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இன்றைக்கி பார்த்தோம்னா அண்ணாமலை களம் இறங்கி விட்டார், எல்முருகன் களம் இறங்கி விட்டார். இப்படி ஒரு ஸ்டார். அதே போல் தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் பதவியை விட்டுட்டு எம்பி எலெக்ஷனில் போட்டிடுறதுக்கு வந்திருக்காங்க தென்சென்னையில். எல்லாம் ஸ்டார் கேண்டிடேட்ஸாக இருக்கிறாங்க. உண்மையாகவே இவர்கள் ஆட்சியை பிடித்து விடுவார்களா? திமுகவை துவம்சம் பண்ணுவாங்களா? எது உங்களுக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? திமுக அழிஞ்சு போகும் தெரியுது. ஒன்றும் இல்லை சார், ஆள் கிடைக்காம பதவியில் இருந்தவனெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்து நிற்கிறதுக்கு தேடி வச்சுருக்கானுங்க. வேட்பாளர் கிடைக்காம ஓடி தெருவா தேடி பிடிச்சிட்டு வரணும்னு அர்த்தம் வச்சாங்க. என்ன சார் லாஜிக்கா நீங்க பேசுறீங்க? நான் திரும்பி உங்களை தமிழிசை சவுந்தரராஜன் நான் ஒன்று கேட்குறேன் சார். ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநராக இருக்கு, தூத்துக்குடியில் தோத்து போய் ஆளுநரானது, ஆளே கிடைக்கலையா தென்சென்னையில்?
அவன் கட்சியில் நிர்வாகியே கிடையாது இல்லையா? ஆளுநர் ராஜினாமா பண்ணிட்டு தான் இவங்க அங்கேருந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் நிற்க போறாங்க. இவங்க ஏற்கனவே அங்க வந்து நான் ஒரே அவங்களுடைய தொகுதிங்க அது. நான் கேட்கறதுக்கு பக்கத்துக்குள்ள இருக்கிறாங்க அவங்க. உங்க பார்வை வேற, ஏன் பார்வை வேற நான் கேட்கிறேன். நான் சொல்றேன் சார், அவன் கட்சிக்கு ஆள் கிடைக்காம ராஜினாமா மட்டும் வந்து நிறுத்துறாங்கன்னு சொல்றேன் சார். பூத் ஏஜெண்டா இல்லாத கட்சி சார் பிஜேபி. எத்தனை % ஓட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்? 2% ஓட்டு இருக்கு பிஜேபிக்கு சார். நான் அதான் கேட்கறேன், அது கூட இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும்போது கட்சியில யாருமே கிடையாது. எல்முருகன் இருக்கும்போது ஓரளவுக்கு டெவலப் ஆச்சு. ஆனா இன்னைக்கு மூளை முடுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி பறக்குது சார். அதெல்லாம் அண்ணாமலை கொடியாச்சு தான் பறக்குது. பாஜகவுடைய கொடி மனசாட்சியை வித்துட்டு நம்ம 2 பேரும் நான் மனசாட்சி வைக்கல. உண்மையாகவே பாஜக கொடி எங்க பார்த்தாலும் பாஜக கொடி இருக்குது சார். நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். நாடு முழுக்க போய் நான் கொடி ஏற்ற போறேன்னு சொல்லிட்டு புறம்போக்கு இடத்துல ஏத்துறேன்னு சொல்லிட்டு புறம்போக்கு இடத்துல ஏற்ற முடியாதுன்ட்டு ஒருத்தன் வீட்டு முன்னால பூண்டி ஏத்தி அந்த கொடி புல்டோசர் வச்சு இடிச்சு தூக்கி ரோட்ல போட்டாங்க. அது திமுக. என்ன எங்களுக்கு வேலை அதானா? ஒரு கொடியே 1 லட்சம். அது உன் கொடியை தமிழ்நாட்டில் எங்க நடுற அளவுக்கு உனக்கு இடம் இருக்கு சொல்லு. இல்லை எவன் அந்த வீட்டுக்கு முன்னால விட்டான்? வீட்டுக்கு முன்னால ஒரு கொடி நட்டு தூக்குறியா இல்லையா? ஜேசிபி வச்சு இடி பண்ணாலும் இடிச்சு தூக்கி எறிஞ்சாங்க சார் பிஜேபி கொடியை. என்னைக்கா அண்ணா திமுக கொடிக்கு ஆபத்து வந்திருக்கா? திமுக கொடி இது மாதிரி பிரச்சனை வந்திருக்கா? உன் கொடியே இங்கே பறக்கிறதுக்கு யோக்கியதில்லை, அனுமதி இல்லைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை விட்டுட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பிஜேபி கொடி பறக்குது திமுக கொடியை விடனா எப்படி சார் இதை பேச முடியும் நம்மளால? திரும்பி நான் கேட்குறேன், ஆள் இருந்தால் அவன் கட்சிக்கு பானா இங்கே எவனா ஒருத்தன் இருக்கான் திமுகவுக்கு இருக்க மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். திமுகவில் இங்கே 1000 தலைவர்களை உருவாக்கின கட்சி திமுக. அண்ணா திமுக இங்கே 1000 தலைவர்களை உருவாக்கின கட்சி திமுக. அண்ணா திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இங்கே உருவான பாமக வரைக்கும் உனக்குன்னு உன் கட்சியில் ஆதி காலத்துலேருந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ எந்த நிர்வாகி உயிரோடு இருக்கான்னு சொல்லு. உன் கட்சியில் இருக்கிறவங்களாம் யார்? எங்கள் கட்சியில் எங்களால் வளர்க்கப்பட்டு பதவி எதுவும் கிடைக்கலன்னு வாழ்விழந்து அங்கே போய் சேர்ந்து இப்போ வாழ்விழந்த ஒரு நல சங்கம் மாதிரி எல்லா கட்சியில் இருக்க நிர்வாகியும் வாழ்விழந்த பிறகு அங்கே போய் சேர்ந்தாங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பிஜேபி வாழ்விழந்தோர் நல சங்கம்னு. அங்கே வந்த பிறகு தமிழ் பேசிக்கிட்டு இருந்தவனை எல்லா பேரையும் கூப்பிட்டு பட்டையை போட்டு விட்டு கொட்டையை மாட்டி விட்டு காவி வேட்டியை கட்டி விட்டு ஹிந்தி கற்றுக்க விட்டுருக்காங்க. இதுதான் அவனோட லட்சணம். எங்கே நிர்வாகி இருக்கான்? அவன் நிர்வாகி எவன் வந்து பிஜேபி கொள்கை சித்தாந்தத்தில் வளர்ந்தவன் சொல்லுங்க. ஆளு கிடைக்காம அவன் போய் அடுத்த ராத்திரியில் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி கொண்டு போய் கட்சியில் மெம்பர் சேர்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான பதில்களுக்கும் ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி சார். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.